வணக்கம், காலை வணக்கம். என்னடா காலையிலே போத்தி படுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. பாடி வெயிட் ஆனதுலேருந்து நமக்கு அந்த என்ன சொல்கிறது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில பல மாதங்களாக எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. பட் இன்றைக்கி ஆயிடுச்சு. நேற்று ஃபர்ஸ்ட் டே, இன்றைக்கி செகண்ட் டே. நேற்று ஃபஸ்ட் டே ஒரு 7:30 வந்துடுச்சா, அதனால செம்ம ஃபைட்டு, செம்ம சண்டை வீட்டில். இந்த நேரத்துலேயே மாட்டணுங்கிற மாதிரி மாட்டிட்டாங்க எங்கிட்ட. அப்புறம் சிங்கம் கர்ஜிக்க வேண்டியதெல்லாம் கர்ஜிச்சிட்டேன். 10 வருஷம் வெறியும் நேற்று ஒரு நாளில் தீர்த்துட்டேன், வெறி முச்சூடும் தீர்த்துட்டேன். ஸோ இனிமேல் தான் அதோட ரிசல்ட்டு என்னென்னு தெரியும். மாமா வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா இது செகண்ட் டே, என்னால் ரொம்ப முடியல, ஸோ மச் ஆஃப் டயர்டு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வேலைக்கு போகும்போதுன்னா ஐயோ ரொம்ப உடம்பு வலிக்குது, வயிறு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் நினைப்பேன், நான் நல்லா பிரிஸ்காக தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், ஏன் இவங்களும் வயிறு வலிக்கிறது சீன் போடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இப்போ தான் தெரியுது, என்னால் முடியல. கை கால்லாம் வெளன்னு போகுது, வயிறெல்லாம் வலிக்குது, சுருக்குன்னு வலிக்குது, மூட் ஸ்விங் ஆகுது, முடியல. ஆனால் இந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் வலி இருந்துச்சு பார்த்தீங்களா, முதுகு வலி. அப்பப்பா வலி இம்பிடுத்தான்னு இல்லைங்க, அவ்வளோ வேதனை. முதுகில் யாரோ ஒரு 20 பேர் ஏறி சட்டார்னு மிதிக்கிற மாதிரியே வலிங்க. இதுக்கு முதுகு வலிக்குது, போச்சு, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, அந்து போச்சு, போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாமான்னு கொண்டாந்து யோசிச்சாச்சு. டாக்டர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நல்ல வேலை டாக்டர்கிட்ட போகிற சூழ்நிலை இல்லை நேற்று. ஸோ அதனால் போகல. முடியல. என்ன பொம்பளை ஜென்மம். இதில் நிறைய பேர் வேலைக்கும் போகணும், ரொம்ப கொடுமை. உடம்பை ஏற்றாதீங்க, உடம்பு ஏற்றிட்டாலும் ரொம்ப கஷ்டம். உடம்பு லீனாக இருந்தாலும் கஷ்டம், குண்டாக இருந்தாலும் கஷ்டம், கருப்பாக இருந்தால் கஷ்டம், வெள்ளையாக இருந்தால் கஷ்டம், ஹைட்டாக இருந்தாலும் கஷ்டம், கூலையாக இருந்தாலும் கஷ்டம். எப்படித்தான் இருக்கிறது லேடிஸ்ன்னு தெரியல. பட்டு வீட்டில் இருக்க ஜென்ஸ் சூப்பரான ஆளுங்க. எங்கள் மாமாவாகட்டும் பசங்களாகட்டும். இன்னைக்கு பசங்க தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. நான் சமையல் மட்டும் தான் செஞ்சு கொடுத்து விட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க கூட யாருமே இல்லையே அப்படின்னு யோசிப்போம். இருந்தாலும் நம்ம தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். பாய்.